பொதுவாக வரங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய நெருடல் இருக்கிறது. விசுவாச போதனை எங்க இருக்கோ அந்த சபை தான் பிசாசுக்கு பிரச்சனையே. 4 காரியத்தை தேவன் இந்த வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் மூலமாக செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியையுமே தேவன் எப்படிப்பட்டவனாக மாற்ற விரும்புகிறார் என்றால், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவனா, இன்ஸ்பயர் பண்றவனா. இந்த வரம் இருக்கிறதுனால யாருக்கு தான் பிரயோஜனம்னா, வரம் பயன்படுத்துறவங்களுக்கு இல்லை, அதன் மூலமா பயன் அடைகிறவர்களுக்கு தான் பிரயோஜனம். இப்போ நேச்சுரல் கிஃப்ட் வேற, சூப்பர் நேச்சுரலா கிடைக்கிறது வேற. தெய்வீகத்திலிருந்து ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தெய்வீகத்தோட கனெக்ட் ஆன ஆளா இருக்கணும். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த வரத்தையே தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் வரப்போகிற நாட்களில் ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். பொதுவாக வரங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது கிறிஸ்தவ உலகத்தில் அதை குறித்த சரியான ஒரு பார்வை இல்லாததுனால, அதை குறித்த சரியான போதனை இல்லாததுனால அதை ஜனங்கள் பெற்றுக்கொள்வதில் ஒரு பெரிய நெருடல் இருக்கிறது. வரங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஜெனரேட்டர் போன்றது தான் வரம் என்பது. என்ன, ஜெனரேட்டர் மாதிரி பவர், தட்ஸ் கால்ட் அ கிஃப்ட். கிரேக்க மொழியில் இந்த வரத்தை குறித்து இப்படியாக சொல்லுகிறார்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க, கரிஷ்மேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிஷ்மேட்டிக்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கரிஷ்மேட்டிக் பிரசங்கியார்கள்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிஷ்மேட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஊழியர்காரர் சொல்ல, லெஸ்டர் சம்ரால் அப்படின்ற மரித்து போன ஒரு தேவ ஊழியர் இப்படியாக சொல்லுகிறார். கரிஷ்மா என்ற அந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. இந்த கிரேக்க மொழியிலே இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீ பவர். என்னது? ஃப்ரீ பவர். ஃப்ரீ பவர்னா என்ன? இலவசமான வல்லமை, அவ்வளோதான். கரிஷ்மானா என்ன? இலவசமாக கொடுக்கப்படுகிற ஒரு வல்லமை, அது நமக்குள்ளே இருக்கிறது. அந்த கரிஷ்மான்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டு இன்ஸ்பயர், டு இன்ஃப்ளூயன்ஸ் அதர் பீப்புள். அதாவது மற்றவர்களை தன்வயப்படுத்துகிற ஆற்றல் பெற்றவர்கள், அவங்கள தான் கரிஷ்மா உள்ள ஆட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் இந்த கிஃப்ட்ன்ற வருகிற இடத்தில், இந்த ஆவிக்குரிய வரங்கள்ன்ற வர இடத்தில் கிரேக்க மொழியில் இந்த கரிஷ்மான்ற வார்த்தையை அதையும் சொல்லுகிறார்கள் அப்படின்னு லெஸ்டர் சம்ரால்ன்ற ஒரு ஊழியக்காரர் சொல்லுகிறார். உண்மையாக அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கிஃப்ட்ன்ற வர இடத்துல வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பட் ஆனால் அங்கே அந்த வார்த்தையையும், இந்த ஃப்ரீ பவர் என்ற அந்த வார்த்தையையும் என்ன செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். டு இன்ஃப்ளூயன்ஸ், ஒருவரை என்ன செய்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ்னால் எப்படி தமிழில் சொல்கிறது? ரொம்ப செல்வாக்கான ஆள். யார்கிட்டையும் போய் செல்வாக்குன்னா என்ன? பணம் இருக்கிறதுனால செல்வாக்கு இல்லை, அந்த செல்வாக்கு கிடையாது. செல்வாக்குன்றது இவர் சொன்னால் எம்எல்ஏ கேட்பார், இவர் சொன்னால் சிஎம் கேட்பார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களாம் யார்? இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன். அவங்களாம் யார்? இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன், மறந்துடக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரங்கள் என்ன செய்தான், ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியையுமே தேவன் எப்படிப்பட்டவனாக மாற்ற விரும்புகிறார் என்றால், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவனா, இன்ஸ்பயர் பண்ணுறவங்களா, ஒருத்தவங்களை கவர்ந்து இழுக்கிற கவர்ச்சிகரமான ஆட்களா இருக்கும்படிக்கு தான் தேவன் இந்த வரங்களையே தேவன் என்ன செய்திருக்கிறாராம், கொடுத்திருக்கிறாராம். ஸோ வரங்கள்னு சொல்லும் பொழுது சபைகள் இந்த வரங்களை பயன்படுத்துறதுல கொஞ்சம் பயந்து அப்படியே நடுங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் சபைகளிலே இந்த வரத்தை குறித்த சரியான போதனை இருக்கும் என்று சொன்னால், உங்களை கொண்டு தேவன் என்ன செய்வார் என்றால்,
அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் இந்த வரத்தையே தேவன் என்ன செய்கிறார், ஒவ்வொரு விசுவாசிக்கும் கொடுக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க, 4 காரியத்தை தேவன் இந்த வரங்களை உங்களுக்கு கொடுக்கும் மூலமாக செய்ய விரும்புகிறார். முதல் காரியம், டு மேக் a room for God's sovereignty. தேவனுடைய இறையாண்மைக்கு, God's sovereignty, தேவனுடைய இறையாண்மைக்கு உங்கள் மூலமாக ஒரு இடத்தை ஏற்படுத்தி தர விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வரம் செயல்படுகிறது என்றால் அந்த தேவ பிள்ளை என்ன செய்தான், தேவனுடைய இறையாண்மை. ஏன்னா வரம் எப்படி செயல்படும் என்றால், இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஐடியாஸ் அண்ட் யோர் ஐக்யூஸ். உங்களுடைய அறிவு ஆற்றலின்படி செயல்படுவது வரங்கள் கிடையாது. இட் இஸ் a சூப்பர் நேச்சுரல். என்னது? அதனால தான் அந்த வரத்தை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இட் இஸ் a சூப்பர் நேச்சுரல் திங். சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிளில் இல்லை. சூப்பர் நேச்சுரல்ன்ற வார்த்தை பைபிளில் இல்லை. ஆனால் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, சுப்ரோ என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சுப்ரோ அப்படின்னா அதாவது அதை தான் சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறாங்க. அந்த சுப்ரோன்ற வார்த்தையை தான் சூப்பர் நேச்சுரல்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் இதை சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறாங்க? இது இந்த உலகத்துக்குரிய சரக்கு கிடையாது, அவ்வளோதான். அதனால தான் அது என்னது, சூப்பர். இட் இஸ் நாட் கெட்டிங் நேச்சுரலி. யூ கேனாட் கெட் திஸ் கிஃப்ட் நேச்சுரலி. இந்த ஒரு வரத்தை நீங்கள் இந்த உலகத்தில் சாதாரணமாக பெற்றுவிட முடியாது. அதுக்காகத்தான் அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க. இப்போ ஒரு படம் வரைகிறாங்க, ஒரு நேச்சுரல் கிஃப்ட் இல்லையா? நான் மட்டும்தான் படம் வரைவேன், உலகத்திலே நான் ஒருத்தன் தான் சிறந்த படைப்பாளின்னு யாராவது சொல்ல முடியுமா? என்னை போலவே படம் வரைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை என்ன செய்வாங்க, அது ஒரு இதெல்லாம் நேச்சுரல் கிஃப்ட். இதெல்லாமே நேச்சுரல் கிஃப்ட். இப்போ நேச்சுரல் கிஃப்ட் வேற, சூப்பர் நேச்சுரலாக கிடைக்கிறது வேற. நான் ஒருத்தன் தான் நல்லா பாடுறேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? நான் ஒருத்தன் தான் நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி யாராவது அந்த டீச்சர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதிலும் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க. பட் ஆனால் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி வருகிற பொழுது, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்படின்னா அது எதைத்தான் குறிக்குது? தெய்வீகத்தை குறிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தெய்வீகத்தை குறைக்கிறதா இருக்கிறது. அப்போ தெய்வீகத்திலிருந்து ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தெய்வீகத்தோட கனெக்ட் ஆன ஆளா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல அந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, கரிஷ்மா அப்படின்னா. இந்த கரிஷ்மா உள்ள ஆட்கள், இந்த கிஃப்ட் உள்ள ஆட்கள். அதனால தான் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆட்களுக்கு பின்னாடி நிறையா கூட்டம் ஓடும். ஏன்னா அதை அந்த வேலை செய்யும். நான் சொன்னேன், 4 காரியத்தை தேவன் நமக்குடைய வாழ்க்கையில் செய்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த வரங்களை கொடுக்குறார். ஒன்று, அவருடைய இறையாண்மையை நம் மூலமாக இந்த உலகத்திலே நிலைநாட்ட. 2வது காரியம், to lift our room above the natural ability. நம்முடைய இயற்கைக்குட்பட்ட பலனை உயர்த்துவதற்கு, நம்முடைய இயற்கைக்கு உட்பட்ட பலனை உயர்த்துவதற்கு. சாதாரண ஒரு ஆளா இருப்பான், கவனிங்க, சாதாரண ஒரு ஆளா இருப்பான். யாரு? தாவீது. சாதாரண ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிற சாதாரண ஆளு தான். படக்குன்னு ஒரு நாள் ராஜாவாயிட்டான். கடவுள் என்ன செய்றாரு? தூக்கி டு லிஃப்ட் அந்த மனுஷனை அப்படி தூக்கி காட்டுறாரு. நேச்சுரல் எபிலிட்டியை அபாவ் த நேச்சுரல் எபிலிட்டி. அதாவது எப்படி சொல்றது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, இயற்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆற்றலுக்கும் மேலான பலத்தை செய்து முடிக்க அல்லது செய்ய தேவன் என்ன செய்கிறார்? இந்த வரங்களை நமக்கு தர விரும்புகிறார். ஒரு நாள் கோட்டைக்கு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, கோணிப்பைய போட்டுட்டு. யாரு?
கோட்டைக்கு வாசலில் யாரும் உட்காந்துருந்தா? மொர்தகாய். கோட்டைக்கு வாசலில் பிச்சைக்காரனும் அவனு ஒன்று தான் இருந்தாங்க. ஆமானுக்கு அவனை பிடிக்கல. திடீர்னு ஒரு நாள் வருது, நேச்சுரல் எபிலிட்டி அபவ் த நேச்சுரல் எபிலிட்டி. என்ன அபவ் த நேச்சுரல் எபிலிட்டி? என்ன? ராஜாவை கொலை செய்ய போகிறார்கள், ராஜா கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ரகசியத்தை சொல்லிடுறான். இவங்க இங்கே பிளான் போடுறதா அவன் என்ன செஞ்சிடறான், அங்கே சொல்லிடுறான். இப்போ அந்த அந்த ஒரு வரம் செயல்பட்டதுனால மொர்தகாய் இப்போ என்னவா மாறிடுறாரு? அதிகாரியா, அரண்மனைக்கு அதிகாரியா மாத்துறாரு. அப்போ சாதாரண நிலையில் இருக்கிறவர்கள் அசாதாரணமான நிலைக்கு கொண்டு வர தேவன் பயன்படுத்துகிற ஒரு வரம். வரம் எதற்கு பயன்படுகிறது? சாதாரண நிலையில் இருக்கிற மனிதனை அசாதாரணமான நிலைக்கு கொண்டு வர. மூணாவது, to confirm our testimonies in Christ. அதாவது நம்மளுடைய சாட்சியை கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படுத்த. நீங்கள் வரத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா, கிருபையின் வரத்தை உங்களுக்குள்ள இருந்து செயல்படுத்தணும் அப்படின்னா, ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் என்ன செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய சாட்சி ஆவியானவருக்குள்ள பலப்படுகிறது. அதன் மூலமாக உங்களை குறித்த சாட்சியை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இப்போ வரம் செயல்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவரை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க? தேவனுடைய ஊழியன் என்பதை தவிர வேற அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்கறதுக்கு அவங்கள்ட்ட வேற ஒன்றுமே இல்லை. அப்போ அங்கே என்ன நிறைவேறுது என்றால், கிறிஸ்துவனுடைய சாட்சி அங்கே உறுதிப்படுகிறதா இருக்கிறது. அப்போது ஒரு மனுஷனுக்குள்ள வரங்கள் செயல்படுகிற பொழுது அவன் கிறிஸ்துவுக்குள்ளான சாட்சியை என்ன செய்கிறான்? உறுதிப்படுத்துகிறான். நாலாவது, கடைசியா வரங்கள் செயல்படுகிறதுக்கான நாலாவது காரியம், எல்லா சகோதரர்களுக்குள்ளும் சகோதரிகளுக்குள்ளும் இந்த வரம் செயல்பட்டால் அவர்கள் மற்றவர்களுடைய நலனிற்காக இந்த வரத்தை என்ன செய்வார்கள்? பயன்படுத்துவார்கள். இல்லையா? ஒரு சர்ச்சில் ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ வரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை யாருக்கு பயன்படுத்துவாங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த வரம் இருக்கிறதுனால யாருக்கு தான் பிரயோஜனம்னா, வரம் பயன்படுத்துகிறவங்களுக்கு இல்லை, அதன் மூலமாக பயன் அடைகிறவர்களுக்கு தான் பிரயோஜனம். இது எப்படி அப்படின்னா, ஏடிஎம் மிஷினுக்குள்ளே காசு இருக்க மாதிரி. ஏடிஎம் மிஷினுக்குள்ளே காசு இருக்குன்றதுனால ஏடிஎம் மிஷின் பணக்காரது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மிஷினுக்குள்ளே நிறைய பணம் இருக்குது, அதனால் அதை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பயன்படுத்த முடியாது. ஆனால் பயனாளி நான் தான். என்கிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குது, நான் போய் எடுத்து நான் பயன்படுத்துவேன். எவ்வளோதான் பணம் ஏடிஎம் மிஷினுக்குள்ளே இருந்தாலும் அந்த மிஷின் என்ன செய்ய முடியாது, அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுதான். அப்போது வரம் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் மற்ற விசுவாசிகளினுடைய நன்மைக்காக நான் அதை என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். இப்போ நான் 4 காரியம் சொல்லிங்க, வரம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. சரி, இப்போது நம்ம அந்த வரத்தை பார்க்கலாம். திருப்புங்க 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். இங்கே இருந்தால் நம்ம ஆரம்பிக்கிறோம். 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்க, கொரிந்து சபையை பற்றி உங்களுக்கு தெரியும். கொரிந்து சபையை பற்றி, இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, ஒரு வளர்ந்த சபைன்னு சொல்ல முடியாது, வளராத சபைன்னு சொல்ல முடியாது, பரிசுத்த கூட்டம்னு சொல்ல முடியாது, பாவ கூட்டம்னு சொல்ல முடியாது. இந்த ஜனத்தை பிரஸ்தாவியானவர் பார்க்கும்போது இந்த ஜனம் பயங்கரமாக இருக்கு, ஆனால் வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. நிறைய பலவீனம் இந்த சபையில் இருக்கு, தவறுகள் இருக்கு, இந்த உலகத்தில் சொல்லுகிற அவமானங்கள் நிறையா இந்த சபையில் இருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே வர்றாரு அந்த சபையில். ஒவ்வொரு லெட்டர்லையும் ஒவ்வொரு காரியத்தை பேசுகிறார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரில் ஒவ்வொரு காரியத்தை பேசுகிறாரு. அப்படி அவர் பேசுகிறப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், சிலுவையை பற்றி பேசி ஆரம்பிக்கிறாரு. எதில் ஆரம்பிக்கிறாரு? திருப்பி அவர் சிலுவையிலேயே என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும்
ஆரம்பிக்கிறார். அப்படி வரும்போது சிலுவையை பற்றி பிரசங்கிக்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர்களுக்குள் இருக்கிற சில பலவீனங்களை அவர் அதை என்ன செய்கிறார், கோடிட்டு காட்டுகிறார். உனக்குள்ள இப்பெல்லாம் பலவீனம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் பலவீனம் இருக்குன்றதுனால சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஜனங்களுக்கு போதிக்காம இல்லை. இன்னைக்கு சபைகளில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கா, நம்ம இதை பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசலாமா, இந்த 5 பேர் 6 பேர் இந்த ஜனத்துக்கு இதெல்லாம் பேசலாமா, இதை பேசினா உங்களுக்கு புரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் அந்த ஜனத்தினுடைய கெப்பாசிட்டியை பார்த்து உங்களுடைய குறை நிறையெல்லாம் அவர் பார்க்கல. அவர் என்ன சொல்றாரு, வரங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பது எனக்கு மனதில்லை, எனக்கு மனசு வரல. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய இருக்கு, நீ புரிஞ்சுக்கணும். இதை நீ வாழ்க்கையில் நீ எதோ காரியம் பெருசுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்க, அல்ல அதுக்கெல்லாம் காட்டிலும் பெரிய விஷயம் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறாரு. ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ரீதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு இந்த வரத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் வேற எங்கேயுமே இந்த வரத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பேசுகிறத பாருங்க, 12:2. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு. பாருங்க, நம்ம பார்க்குறோம், அஞ்ஞானிகளை பார்க்குறோம், இந்த கல்லுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு குறி சொல்கிறாங்க. அதை தான் அவர் சொல்கிறார், ஏவப்பட்டபடியேன்ற. இந்த கல்லுகளுக்கு முன்னாடி நின்ன உடனே அவங்கள ஏதோ ஏவுது அப்படின்றாங்க, வருதுன்றாங்க, சாமி வந்துருச்சுன்றாங்க, ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அதை தான் பேசுகிறாரு, நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள். அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறதும், அதுக்கு முன்னாடி பயப்படுறதும், அது உங்களை நடத்துறதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இல்லை. 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சம்பந்தமே இல்லாமல் இங்கே ஒரு கான்டெக்ஸ்ட்டை கொண்டு வராரு. என்ன சொல்கிறாரு, வரத்தை பற்றி பேசுகிறவர் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போது இங்கே ஒரு க்ரைட்டீரியாவை அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிறார். ஒரு க்ரைட்டீரியாவை அப்போஸ்தலனாகிய பவுல் வைக்கிறார். என்ன க்ரைட்டீரியா? இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லுகிறவனால் மாத்திரம்தான் இந்த சூப்பர் நேச்சுரல், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரத்தை செயல்படுத்த முடியும் என்று பேசுகிறார். வரம் எல்லாருக்கும் செயல்படாது. நீ அஞ்ஞானியாக இருக்கும் போது ஏவப்பட்டு அது பண்ண இது பண்ண, அது வேற. நீ குறி சொன்ன, அது சொன்ன, இது சொன்ன, அது வேற, இது வேற. இது சூப்பர் நேச்சுரல், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ பலன். அப்படி பேசிட்டு அவர் சொல்றாரு, இதுக்கு அடிப்படையான ரொம்ப முக்கியமான காரியமே இயேசு ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியானவராலே அன்றி நீ சொல்ல முடியாது. அப்போ உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை கொடுக்கப்பட்டாகிவிட்டதா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையை நீ பெற்றுக்கொண்ட என்றால் இயேசுவே ஆண்டவர் என்று உன் வாயை திறந்து சொல்லுவேன். மற்ற எதுவும் ஆண்டவர் அல்ல, மற்ற எந்த காரியமும் தெய்வம் அல்ல, இயேசுவை தவிர வேற எந்த தெய்வமும் தெய்வம் அல்ல, இயேசுவே ஆண்டவர் என்று உன் வாயை திறந்து நீ அறிக்கை செய்யும். அப்படிதான் மொதல் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே, ஆனால் வரங்களில் நிறைய வித்தியாசம் உண்டு. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன். கிரியைகள்னா சில பேர் கீபோர்டு வாசிக்கிறாங்க, சில பேர் நல்ல ஆடியோ சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க, சில பேர் நல்ல வாகனம் ஓட்டுறாங்க, சில பேர் இந்த இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கிறாங்க. நிறையா காரியம் இருக்குது. இதெல்லாம் கிரியைகள். நிறைய பேர் தேவனுக்கு காணிக்கையை அள்ளி
வீசுகிறாங்க, தசமபாகம் காணிக்கைன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கிரியைகள். சில பேர்கிட்ட பணம் இல்லை, நேரத்தை வந்து ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, செலவழிக்கிறாங்க. ஏராளமான நேரம் கோயிலில் இருந்து வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் கிரியைகள். சில பேர் மற்ற மனிதருக்கு, மற்ற சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகளுக்கு உடல் உழைப்பை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னது, கிரியைகள். அன்பின் நிமித்தமாக சில பிரயாசங்களை எடுக்கிறாங்க, அவங்கள உபசரிக்கிறாங்க, அவங்கள வாழ்த்துறாங்க. இதெல்லாம் கிரியைகள். நல்லா கவனிங்க. அப்போ இந்த கிரியைகள் வித்தியாசம் உண்டு, ஊழியத்தில் வித்தியாசம் உண்டு, வரங்களில் வித்தியாசம் உண்டு. அப்போ எல்லாம் ஒரே மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற கிஃப்ட்டு அடுத்தவங்களுக்குள்ளே இருக்காது, அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற கிஃப்ட்டு உங்களுக்குள்ளே இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசத்தை ஆவியானவர் என்ன செய்வார், வித்தியாசப்படுத்தி காட்டுவார். 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று. அப்படி போட்டாங்க, தப்பாக போட்டாங்க. அது அப்படி இல்லை, அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு இல்லை. ஆங்கிலத்தில் இது எப்படி போட்டிருக்காங்கன்னு நான் வாசிக்கிறேன். அதன் அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம். பட் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் given to every man to profit with all. To every man to profit with all. Profitனா என்ன? லாபம், வருமானம் இல்லை, லாபம். ப்ராஃபிட்ன்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்ன? லாபம், இல்லைங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், இந்த வரம் டு எவ்ரி மேன்ஸ் டு ப்ராஃபிட், எல்லா மனிதனுக்கும் லாபத்தை கொண்டு வர, சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் லாபத்தை கொண்டு வர தேவன் என்ன செய்திருக்கிறார், இந்த வரத்தை, இந்த வரங்களை வைத்திருக்கிறார். அப்போ என்னால மற்ற எல்லாருக்கும் ஒரு பெரிய லாபத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். நான் என்ன செய்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லாபத்தை. இதுவரையும் நீங்கள் யாருக்குமே லாபம் கொடுக்கல, நான் யாருக்குமே பிரயோஜனமாக இல்லைன்னு நினைப்பீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வரத்தை விசுவாசிங்க, வரங்களை நம்புங்க, வரங்களை ஆக்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்படுங்க. அது சபைக்காக வரங்கள் ரொம்ப முக்கியம். அடிப்படையாக சபைக்காக வரோம். எதுக்காக வரோம்? யாருக்காக வரோம்? எனக்காக இல்லை, சபைக்காக. யாருக்காக? இப்போ அப்படியே இந்த வசனம் இருக்கட்டும், அப்படியே இந்த 12வது அதிகாரம் 28. தேவனானவர் சபையிலே. போதும். தேவனானவர், சத்தமாக சொல்லுங்க, என்னதுல? சத்தமாக சொல்லுங்க, எதுல? தேவனானவர் சபையில். வரங்கள் எங்க சொல்லுங்க? வரங்கள் எதற்கு? சபைக்கு. இது எதை சொல்றாருன்னா, ஊழியத்தை சொல்றாரு. வாசி. தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாம் சொல்லுங்க. முதல்ல அப்போஸ்தலர். யாரு? அடுத்து தீர்க்கதரிசி, அடுத்து போதகர், அதுக்கு அடுத்து குணமாக்கும் வரம் அப்படின்னு சொல்லி நிறைய வருது. ஆனால் கவனிங்க, இந்த அப்போஸ்தலர் சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவர் அப்போஸ்தலர் கிடையாது. இந்த தீர்க்கதரிசி சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவர் தீர்க்கதரிசி கிடையாது. ஏன்னா தீர்க்கதரிசியோ அப்போஸ்தலரோ எதற்காகத்தான் அவர்கள் அப்போஸ்தலர்களாக தீர்க்கதரிசிகளாக தேவன் வச்சிருக்கிறாரு. சபைக்காக இல்லாத எந்த அப்போஸ்தலனும் அப்போஸ்தலன் கிடையாது. சபைக்காக இல்லாத எந்த தீர்க்கதரிசியும் தீர்க்கதரிசி கிடையாது. சபைக்காக இல்லாத எந்த போதகனும் போதகன் கிடையாது. சபை, எல்லாம் சொல்லுங்க, சர்ச்சு ரொம்ப முக்கியம். சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சபை ரொம்ப முக்கியம். ஏன்னா ஊழியமாக இருந்தாலும் சரி, வரங்களாக இருந்தாலும் சரி, எதற்காக? சத்தமாக சொல்லுங்க, எதுக்காக? சபைக்காக. எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சத்தமாக சொல்லுங்க, எதுக்கு இயேசுவை தலையாக வச்சிருக்கிறாரு? எங்க?
சபைக்கு. தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் தலையாக தந்தரலினா. ஏன் ஏசுனாரு தனியா ஒரு ஊழியம் பண்ண வேண்டியதானே? அவர் ஏன் சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்தார்? அவர் ஏன் சர்ச்சில் ஆண்டவர் அவரை பாஸ்டராய அவர் தலையா நிப்பாட்டினார்? ஏன்னா ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பேதுரு இடத்துல, என்னை யார் என்று இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேரை வச்சு சொல்றாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, ஒருத்தவர் யோவான்னு சொல்றாரு, ஒருத்தவர் ஏசாயா, என்னத்த வாயில வந்ததெல்லாம் சொல்றாங்க. அப்போ பேதுரு சொல்றாரு, நீரோ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஏசுனார் என்ன அவருக்கு சொன்னார்? மாம்சமும் இரத்தமும் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவே இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் தான் மேட்டரையே சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே, நீ பாக்கியவான். சரியா சொல்லிட்டு சொல்றாரு, உன்மேல் நான் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது. சரி, இப்போ நான் கேட்குறேன், சர்ச்சு வாசல் எங்கே இருக்கு? சொல்லுங்க, சர்ச்சுக்கு வாசல் எங்கே இருக்கு? பாதாளத்தின் வாசலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கலாமே, அந்த தீர்க்கதரிசியை மேற்கொள்ள முடியாது, அந்த அப்போஸ்தலனை மேற்கொள்ள முடியாது. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாஸ்டராக இருக்கிறாய், உன்னை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது சொல்லியிருக்கலாமே. சொல்லலையே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இது இந்த வெளிப்பாடு, அறிவு, இது எல்லாமே பாதாளத்தின் வாசல்கள் சபையை என்ன செய்ய முடியாது. உண்மையில் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்யாது. அப்போ எவ்வளோ ஆண்டவருடைய பார்வையில் சபை எவ்வளோ முக்கியம் பாருங்க. பரிசுத்தாவியானவர் இறங்கின உடனே ஆவியானவர் செஞ்ச முதல் வேலை என்ன? சர்ச்சை கட்டினாரா இல்லையா? முதல் வேலை என்ன? 3000 பேரை ரட்சிக்குள்ள வழி நடத்திட்டு ஒரு சர்ச்சை போட்டார். அவ்வளோதான் முடிஞ்சு. ஆவியானவர் லட்ச லட்சமா மக்களை கூட்டி சுவிசேஷ கூட்டம் நடத்தி அப்படியே விட்டுருக்கலாம்ல, ஏன் விடல? சபையை ஏன் ஏற்படுத்தணும்? தேவனுடைய திட்டமே அதுதான். சபை. உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு சபையை பார்த்தா மட்டும் எரிச்சலா இருக்கும். அதனால தான் பார்த்துங்க, சபைக்கு எதிரான போராட்டங்களை ஏராளமாக தொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த போராட்டங்களை எல்லாம் எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம்? சபை எப்படி ஜெயிக்கும் நான் சொல்கிறேன். ஒரு சபை பிசாசு எய்கிற அஸ்திரங்களை எப்படி ஜெயிக்கும்? பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை என்னுடைய விசுவாசத்தினாலே நான் என்ன செய்கிறேன்? அவிழ்த்து போடுகிறேன். ஒரு சபையில் விசுவாச போதனைகள் கூடுகிற பொழுது பிசாசு எய்கிற அக்கினி அஸ்திரம்லாம் ஒன்றுமே கிடையாது. பிசாசுக்கு என்ன பயம் அப்படின்னா, விசுவாச போதனை எங்கே இருக்கோ அந்த சபை தான் பிசாசுக்கு பிரச்சனையே. விசுவாச போதனை எங்கே இருக்கோ அதுதான் சாத்தானுக்கு பெரிய பிரச்சனையே. ஏன்னா வேற எதை பேசினாலும் ஜனத்துக்கு நன்மை வராது. வேற எதை பேசினாலும் ஜனம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது. விசுவாச போதனைகள் வருகிற பொழுதுதான் அங்க பிசாசுக்கு பிரச்சனையே என்ன செய்கிறது. அப்ப எவ்வளவு முக்கியம் சபை, அங்க பிரசங்கம் எவ்வளவு முக்கியம், எந்த பிரசங்கத்தை நம்ம கேட்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம கவனிங்க, இங்கே நம்ம பார்க்குறோம் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பாதாளத்தின் வாசல் அந்த அறிவை, இந்த சபையை மேற்கொள்ளாது. அப்போ எல்லாவற்றையும் தேவன், சபைக்கே தேவன் என்ன செய்து விட்டார்? கொடுத்து விட்டார். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரமாக இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியமாக இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையாக இருக்கலாம், கிரியையாக இருக்கலாம், அது எதற்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும்? சத்தமாக சொல்லுங்க.
தேவன் உங்களை எங்கே சபையில் வச்சிருக்கிறாரோ அந்த சபைக்கு பிரயோஜனமா. நல்லா பாட்டு பாடுறீங்களா? சபையில் வந்து பாடு. எனக்கு பாட்டு பாட தெரியும்னு சொல்கிறியா? முன்னாடி வா, ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்து. உனக்கு ஒரு சண்டே கிளாஸ் எடுக்க தெரியுமா? சபையில் செய். உனக்கு ஒரு காட்டேஜ் ப்ரேயிங் மீட்டிங் எடுக்க முடியுமா? உன் வீட்டை திறந்து கொடுத்து என் வீட்டில் வாரம் ஒரு ப்ரேயர் எடுங்க, மாதம் ஒரு ப்ரேயர் எடுங்கன்னு சொல்ல சபைக்காக செய். 10 பேரை கூட்டு வர்றேன் ஆட்டோவில், மாதம் வாரம் ஆட்டோவில் வர்றதுக்கு 500 ரூபா செலவாகுது. சபைக்காக செய். சபை என்ற எண்ணமும் மனசுல இருக்கட்டும். ஊழி என்ற எண்ணத்தை தூக்கி போட்டுரு. பாஸ்டர் என்ற எண்ணத்தை தூக்கி போட்டுரு. நான் மாம்சம்தான், நான் மாம்சீகமான ஒரு மனுஷன் தான். இந்த சபையை ஆரம்பிச்சது வேணா நாளா இருக்கலாம், இந்த சபைக்கு நான் போதகனா இருக்கலாம். ஆனால் நீ என்னைய பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்க முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறாரு, தலையாகி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாரு. இந்த இயேசு கிறிஸ்து தலைக்கு நான் செய்கிற ஊழியம் போகுது, நான் செய்கிற கிரியை போகுது, நான் செய்கிற வரங்கள் பயன்படுத்தப்பட போகிறது. இந்த தலையாகிய இயேசுவை மகிமைப்படுத்த நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சா அதுக்குரிய மகிமையும் கனமும் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப தலைவே ஒன்னு ஆசீர்வதிப்பாரு, நான் கூட பார்க்காம இருக்கலாம், நான் கூட பார்க்காம போலாம். நீ செஞ்ச வேலையை நான் கூட அங்கீகரிக்காம போலாம். நீ செஞ்ச வேலையை நான் கூட சர்வசாதாரணமா எடுத்துட்டு போலாம், இது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் தலைவனுக்காக நீ செய்யற, மறந்துடாது. உனக்குள்ள இருக்கிற கிஃப்ட் எதுக்கானது? தலைவனுக்கானது. உனக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் எதற்கானது? தலைவனுக்கானது. தலைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் தலையாக தந்தரலினா. அப்ப எனக்குள்ள ஒரு கிருபை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்குள்ள ஒரு வரம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை நான் சபைக்கு பயன்படுத்துவேன். அதை தேவனுடைய நாம மகிமையாக விளங்கும் அந்த சபையில நான் பயன்படுத்துவேன். இந்த சபையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என் பேரை பெருமைப்படுத்துறதுக்காக இல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காக. சொல்லுங்க, பெருமை வேற மகிமை வேற. பெருமைக்கும் மகிமைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெருமை நம்மை சார்ந்தது, மகிமை அவரை சார்ந்தது. பெருமை பாராட்டுகிறவன், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே என்ன செய்ய கடவன். எனக்குள்ள நான் நல்லா பாடுவேன் பாஸ்டர், நல்லது, கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. ஒரு பாட்டு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே ஜபத்தோட வரணும். சனிக்கிழமை ராத்திரியே ஆண்டவரே இன்னைக்கு பாட போறேன், சர்ச்சில் ஒரு காணிக்கை பாட்டு பாட போறேன், இதன் மூலமா ஜனங்கள் சந்திக்கப்படணும். ஒரு காணிக்கை பாட்டு பாட போறேன், இதன் மூலமா ஜனங்களுக்கு ஆறுதல் உண்டாகணும். சண்டே கிளாஸ் எடுக்கிறேன், ஆண்டவரே சண்டே ஸ்கூல் போகிறேன், பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க, அந்த பிள்ளைங்க உள்ளத்தில் நான் பேசுகிற பொழுது உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும், அப்படி பேசணும். ஆண்டவரே நான் ஒருத்தவங்கள்ட்ட போய் சுவிசேஷன் சொல்லி அவங்கள சர்ச்சு கூட்டு வர போகிறேன், அவங்கள போய் நான் சொல்லி அவங்கள சர்ச்சு கூட்டு வர வரைக்கும் அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க. பிள்ளையே நீ எல்லாவற்றையும் யாருக்காக செயல்படுத்து. சபை இங்கே இயேசு வேற சபை வேறன்னு பார்த்துட்ட அப்படின்னா ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் பிலாங்ஸ் டு மீ, திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பிலாங்ஸ் டு காட். யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி என் பேர்ல இருக்கலாம், என் பேர்ல இந்த சொத்து பத்திரம் இருக்கலாம், ஆனா இந்த ப்ராப்பர்ட்டியை நான் யாருக்கு கொடுத்துருக்கிறேன்? யாருக்கு கொடுத்துருக்கிறேன்? அவருடைய நாம மகிமைக்கு கொடுத்துருக்கிறேன், அவருடைய நாம விளங்குறதுக்கு கொடுத்துருக்கிறேன். உங்களை போலவே தான் நான் விதைச்சிருக்கிறேன், உங்களை போலவே நான் முதலாவது கொடுத்திருக்கிறேன். அப்ப யோசிங்க, நாம எல்லாருமே ஒரு நாம மகிமைக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். என்னது அது? தலைவனுடைய நாமம் மகிமைக்காக. அப்ப கர்த்தர் இந்த வரத்தை கொடுக்கும்போது நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹம்பிள்னஸ், ஒரு தாழ்மை நம்மளை வந்து நிரப்பணும். ஏன்னா நம்ம முதல் நாள் ஆரம்பிக்கிறதுனால நான் ரொம்ப நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், அவனுடைய பிரயோஜனத்திற்காக மாத்திரம் அல்ல, பிறருடைய லாபத்திற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? வரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த வரம் உங்களுக்குள்ள செயல்பட உங்களுக்குள்ள மேட்டிமையோ பெருமையோ என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு தடவையும் வந்துடக்கூடாது. கர்த்தர் வந்து எரேமியாவை வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார் எரேமியாட்ட,
இவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே நான்லாம் சின்ன பையப்பா, என்னையெல்லாம் ஒன்றும் சொல்லாது. ஆண்டவர் சொல்லுவார், நீ சின்ன பையன் சொல்லாத, நீ குழந்தைன்னு சொல்லாத, நல்லா பாரு, உன்னை நான் கட்டவும் இடிக்கவும் நாட்டவும் இன்றைக்கு ஜாதிகளின் மேல் தீர்க்கதரிசியாக வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார், தீர்க்கதரிசியாக வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, அதெல்லாம் சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் சொல்கிற இடத்துக்கு தான் போகணும், நான் பேச சொன்னா தான் பேசணும். கண்ட்ரோல். ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு ஆவியானவருக்கு கட்டுப்பட்ட போகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவியானவர் பேச சொன்னால் பேசுகிறான், ஆவியானவர் பேச சொல்லலைன்னா. தீர்க்கதரிசியாகிய எரேமியாட்டிருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் தீர்க்க தரிசனம் யாருக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலினுடைய மனம் திரும்புதலுக்காக சொன்னார். இஸ்ரவேலினுடைய பாவத்திலிருந்து ஜனம் காக்கப்படுவதற்காக சொன்னார். ஆனால் சொன்னால் தீர்க்கதரிசி எரேமியா ஆண்டவர் கண்ட மாதிரிலாம் தீர்க்கதரிசி சொல்கிறது இல்லை. அது சொன்னால் சொல்கிறத மட்டும்தான் சொல்லணும். நான் சொன்னால் மட்டும்தான் நீ பேசணும், இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது. நான் எங்கே போன்னு சொன்னால் அங்கே மட்டும்தான் என்ன செய்யணும், போகணும், வேற எல்லாம் செய்யக்கூடாது, போக கூடாது. அவ்வளோ கண்ட்ரோல்டு. அப்போ அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கிற மனுஷன் என்ன அர்த்தத்தில் இருக்கிறான்? அவ்வளோ தாழ்மையாக இருக்கிறான். எனக்குள்ள கிருபை வர நிறையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் உக்காடுறது இல்லை. அப்போது சில நேரங்கள் ஆவியானவர் நம்மளை சொல்கிறபடி நம்ம கேட்டு நடந்தோம் அப்படின்னா சில உயர்வுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்கொள்ளவே முடியாது. சரி, நல்லா கவனிங்க. அப்போது ஹம்பிள்னஸ், ஆவியானவர் உங்களை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறீங்கன்றத நம்ம பார்க்குறோம். அப்போ வரங்கள் செயல்படும் பொழுது நம்ம தாழ்மைப்படணும். மறந்துடாதீங்க, வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தாழ்மைப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தாழ்மையை கொடுங்க. பெருமை வந்துடக்கூடாது. அப்போ பெருமை வரும், பெருமை என்ன செய்யும், வரும் பாருங்க. ஏன்னா நம்ம மூலமாக சந்திக்கப்படுகிற பொழுது பெருமை அப்படியே மெல்ல 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 பெருமை வரும். பெருமை வந்து அது ஒரு பெரிய டெஸ்ட் நமக்கு. பரலோகத்தில் பிசாசு விழுந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன? பெருமை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பிரச்சனையே எங்கே ஆரம்பிக்கும்னா கொயரில் தான் ஆரம்பிக்கும். கோயிலில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும்? கொயரில் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா பிசாசு எங்கே இருந்தால் விழுந்தா? கோயில். நான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் சரி பெருமை அவருக்கு மேன்மை மகிமை அவர் மாத்திரம்தான். அதிலிருந்து துளி அளவு கூட கீழே இறங்குறதே இல்லை. ஸோ அப்போது ஒரு வரமாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, ஒரு கிரியையாக இருந்தாலும் சரி, அது சபைக்காக, சபையிலே மகிமைப்பட போகிற ஆண்டவருக்காக. எப்பயுமே இந்த தாழ்மையுள்ள எண்ணத்தை நமக்குள்ள வளர்த்து கொள்ளும்போது தான். இது ஒரு கத்தி மாதிரி, இது ஒரு கத்தி மாதிரி. கவனிங்க, இது வந்து நீங்கள் நினைக்கிற பட்டா கத்தி மாதிரிலாம் கிடையாது. பிளேடு மாதிரி இருக்கும். இறங்குறதும் தெரியாது, அறுக்கிறதும் தெரியாது. இறங்குறதும் தெரியாது, அப்புறம் ரத்தம் வந்த பிறகுதான் தெரியும் இந்த இடத்துல காயம் நமக்கு வந்திருக்குன்னு சொல்லி. ஏன்னா அது அவ்வளோ நைஸாக கட் பண்ணிட்டு போயிடும். கட் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது. தாழ்மை இல்லை அப்படின்னா வரங்கள். அதனால தான் சபை பயப்படுறாங்க. பாஸ்டர் மாதிரிலாம் பயப்படுற காரணம் என்ன? இதை சொல்லி சபையில் குழப்பம் வந்துடக்கூடாது. இந்த சகோதரன் மூலமாக, இந்த சகோதரி மூலமாக. பிரச்சனையே என்னன்னா, இதை பேலன்ஸ் பண்ண தெரியாத ஆட்கள் இருப்பாங்க பாருங்க. இந்த பேலன்ஸை, இந்த வரத்தை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாது. இது எப்படி அப்படின்னு. எப்பயுமே சபையில் ஒரு தேவன் இந்த தீர்க்க தரிசன வரத்தை பயன்படுத்துகிறதும் அந்நிய பாஷையின் வரத்தை பயன்படுத்துகிறதும் அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. 14வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 14. சர்ச்சில் அந்நிய பாஷை பேசாத, சர்ச்சில் என்ன செய்ய, தீர்க்க தரிசனம் சொல்லு. அது முக்கியம். ஊழியங்களை தேவன் கொடுத்தது, கிரியையை தேவன் கொடுத்தது அவருடைய நாம மகிமைக்காக. சரி, அதுதான் அவர் சொல்றார். 1 கொரிந்தியர் 12:7 சொல்றாரு, ஆவிக்குரிய வரங்கள் மற்றவர்களுடைய லாபத்திற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இல்லையா? ஆவிக்குரிய வரங்களை தேவன் மற்றவர்களுடைய லாபத்துக்காக கொடுத்திருக்கிறார். மொத்தம் 9 வரம் இருக்கு. மொத்தம் எத்தனை வரம் இருக்கு? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வரம், விசுவாச வரம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், தீர்க்க தரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், பற்பல பாஷைகளை பேசுகிற வரம்,
பாஷைகளுக்கு விளக்கம் கூறுகிற வரம். இப்படி 9 வரம் இருக்கு. இதை நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக மொத்தம் இந்த 9 3 வரமாக பிரிச்சிருக்கிறேன். 3 வரமாக பிரித்து இந்த 3க்கும் ஒவ்வொரு தலைப்பு வச்சிருக்கிறேன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. மொத வரத்துக்கு பேர் கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன் என்று சொன்னேன். என்னது? கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். இந்த கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷனில் என்னென்ன வருது? கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷனில் போன வாரம் சொன்னேன். கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷனில் தேவன் நமக்கு கொடுக்கறது என்னென்ன கொடுக்குறாரு? ஞானத்தை உணர்த்தும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், அப்புறம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இந்த 3ஐயும் கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷனில் கொடுக்குறாரு. கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன்னா என்ன? வெளிப்படுத்தல் வரத்தில் கொடுக்குறார். 2வதா சொன்ன பகுதி கிஃப்ட் ஆஃப் பவர் அல்லது கிஃப்ட் ஆஃப் டூயிங், இல்லையா? கிஃப்ட் ஆஃப் பவர், அதாவது அற்புதம் செய்கிறது. விசுவாச வரம் அற்புதம் செய்கிறது, குணமாக்கும் வரம். இது 3 பவர், கிஃப்ட் ஆஃப் பவர் அல்லது டூயிங் சம்திங், கிஃப்ட் ஆஃப் டூயிங். அதுக்கடுத்து 3வதா ஒன்று சொன்னேன், கிஃப்ட் ஆஃப் வோக்கல். கிஃப்ட் ஆஃப் வோக்கல் ஆர் எப்படி சொல்லலாம்னா சேயிங் சம்திங் அல்லது பேசுகிற வரம். 3 வரம் இருக்கு. ஒன்று வெளிப்படுத்தல் வரம், இன்னொன்று வல்லமையின் வரம், 3வது பேசுகிற வரம். இது 3 வரம் இருக்கு. இந்த 3க்கும் 3 வரத்தை கொடுத்துருக்கு. 3 பாயிண்ட் சேர்த்துருக்குறோம். 3 என்ன? வெளிப்படுத்தல் வரத்தில் ஞானத்தின் வரம், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வசனம். 2வது கிஃப்ட் ஆஃப் பவரில் வல்லமையுள்ள வரங்களில் என்ன இருக்கு? விசுவாசம், அற்புதங்களை செய்வது, குணமாக்குவது. 3வதா என்ன சொன்னேன்? கிஃப்ட் ஆஃப் வோக்கல் அல்லது பேசுகிற வரத்தில் என்ன சொன்னேன்? சேயிங் சம்திங்ல என்ன சொன்னேன் அப்படின்னா அந்நிய பாஷை பேசுவது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, அந்நிய பாஷை பேசுவது, அதுக்கு விளக்கம் கூறுவது. இது 3. இப்படி 3 வரமா பிரிச்சுக்கிட்டேன். அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வேர்ட் ஆஃப் விஸ்டத்தையும் வேர்ட் ஆஃப் நாலேஜையும் அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதுவரையும் நம்ம புரிந்து கொண்ட காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கரிஷ்மா அப்படின்ற அந்த வார்த்தை கிஃப்ட் ஆஃப் பவர், ஒரு வல்லமை, ஃப்ரீ கிஃப்ட், பவர் கிஃப்ட், பவர் கிஃப்ட், கரிஷ்மா. அந்த கரிஷ்மாவை தேவன் எது கொடுக்குறாருன்னா டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்ஸ்பயர். ஒரு மனிதனை செல்வாக்கை பயன்படுத்துவதற்காக அல்லது அவனை கவர்ந்து இழுப்பதற்காக தேவன் அதை நமக்கு என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். 4 தலைப்பை சொன்னேன். 1 இந்த பர்பஸ், இந்த வரங்கள் கொடுப்பதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னேன். இந்த பூமியில தேவனுடைய இறையாண்மையை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய இறையாண்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த வரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். 2வது சொன்னேன், சாதாரணமான ஆற்றலை அசாதாரணமான ஆற்றலாக மாற்ற, சாதாரண ஆற்றலை சாதாரணமான ஆற்றலாக மாற்ற. 3வதா சொன்னேன், சாட்சியை, கிறிஸ்துவுக்குள்ளான சாட்சியை நிலைநிறுத்த. 4வதா சொன்னேன், எல்லோருடைய நன்மைகளுக்காக, சபையில் இருக்கிற எல்லாருடைய நன்மைகளுக்காக. இதுதான் நோக்கம், இந்த வரத்துக்குரிய நோக்கமே இதுதான். அப்புறம் சொன்னேன், இவைகள் எல்லாம் சபையிலே முன்னிறுத்தப்பட வேண்டும், சபைக்காக செய்யப்பட வேண்டும், தனக்காக அல்ல, சபைக்காக செய்யப்பட வேண்டும் என்று சொன்னேன். அப்ப சபையில் அது செய்யப்படும் பொழுதுதான், சபையில நாம் ஊழியம் செய்தாலோ அல்லது வரங்களை பயன்படுத்தினாலோ அல்லது கிரியைகளை செய்தாலோ எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. சபை, சபையினுடைய வளர்ச்சி, சபையினுடைய முன்னேற்றம், சபையினுடைய எதிர்காலத்திற்காக நாம் செய்கிற பொழுது அதற்குரிய அறுவடையை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அப்புறம் சொன்னேன், சபையில் நம்ம வரங்கள் பயன்படுத்துகிற பொழுது தாழ்மையுள்ள உணர்வு என்ன செய்யும்? நம்மளை தாழ்மை இருக்கும் பொழுதுதான் வரங்கள் பயன்படுத்துவது அவருடைய நாம மகிமைக்கு இருக்கும். ஏன்னா அது ஒரு கத்தி மாதிரி, அதை சரியாக பயன்படுத்தி தாழ்மையோடு இல்லை அப்படின்னா அதை நம்மளை வெட்டி வெளியே என்ன செஞ்சிடும்? தள்ளிரும். பெருமை வர வர நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிங்க, தேவ சமூகத்தை விட்டு தூரம் போய்கிட்டே இருக்கிறோம். பெருமை வர வர எங்கே போயிட்டே இருக்கிறோம்? தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருக்கிறோம். பெருமை மட்டும் ரொம்ப கொடுமையானது.
பெருமை வந்துருச்சுன்னா இந்த உலகத்தினுடைய 2 மிகப்பெரிய சக்திக்கு நம்ம எதிரியா மாறிடுவோம். ஏற்கனவே பிசாசு நமக்கு எதிரி இல்லையா? ஏற்கனவே பிசாசு நமக்கு எதிரி. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இப்ப ஆண்டவரும் எதிரியா மாறிட்டார். எந்த ரூபத்துல பெருமை இருந்தாலும் சரி, நன்மையின் உலகத்திலையும் எதிர்ப்பு இருக்கு, தீமையின் உலகத்திலையும் நமக்கு எதிர்ப்பு இருக்கு. அப்ப பெருமை கொள்ளக்கூடாது, தாழ்மைப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தாழ்மைப்படுகிறவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். இந்த கரிஷ்மா என்ற அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஃபேவர் அல்லது கிருபை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபையை இன்னும் பெருக பண்ணுகிறார். கிருபையை என்ன செய்கிறார்? கிருபையை என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். அளிக்கிறார் அல்ல. God increase grace on who are humble. யார் தாழ்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை பெருகச் செய்கிறார். அப்போ வரம், அதன் மேல் ஆசை, அதன் மேல் விருப்பத்தை நம்ம கொஞ்சம் வளர்த்து கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ இல்லையோ, சபைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய சபை, அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். என்ன செய்வார்கள்? அப்ப நீ சபைக்காக, சபையினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய முன்னேற்றத்திற்காக நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு ஒரு செழிப்பை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஆமென். அவர் கண்களை மூடுவோம். பலபுதாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மாலை வேளையில் வந்திருக்கிற சத்தியத்தை கேட்ட அத்தனை தேவப்பிள்ளையும் ஆஸ்வதிக்கிறோம் அப்பா. கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த சத்தியத்தை கேட்கும்போதே எங்களுக்குள்ள பெருகட்டும். இந்த வரங்கள் எங்களுக்குள்ள பயன்படுத்துவதற்கு நீ சொல்லுங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, நீங்கள் வரங்களை குறித்து அறியாமல் இருப்பது எனக்கு மனதில்லை என்று சொன்னார். இந்த சபையில் இந்த வரத்தை குறித்த அறிவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அறிவு உண்டாகட்டும், ஆற்றல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த தாழ்மை உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இந்த தாழ்மை பிள்ளைகளை வளர்க்கட்டும், பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய திவ்ய பிரசன்னம் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலிருந்தும் பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாமும் மகிமைப்படட்டும். வருகிற நாட்கள் முழுதும் உடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும். பொருளாதாரம் மற்றும் பாதுகாவல், ஞானம், அறிவு சகலமும் பிள்ளைகளுக்கு ஏராளமாய் உண்டாகிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.